கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்ல வார்த்தை, வாக்குத்தத்தம் கிரியை செய்யும். உங்க ஒவ்வொரு சர்ச்சிலையும் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்யும் பாருங்க. கலாத்தியருக்கு எழுதின புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராகவும் இருக்கிறீர்கள். அப்ப நம்ம வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் யாருங்க? ஆபிரகாமினுடைய சந்ததியா இருக்கிறோம். இந்த ஆபிரகாமின் சந்ததி தான் கிறிஸ்து. அதே அதிகாரம் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் பாருங்க, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, உன் சந்ததிக்கு என்று ஒருவரை குறித்து சொல்லி இருக்கிறார், அந்த சந்ததி கிறிஸ்துவே. நான் சொல்றேன், ஆண்டவர் ஒரு சூஸ் பண்ணிட்டாருங்க. முதல்ல ஆபிரகாம்கிட்ட ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய மனுஷனாய் மாற்றுவேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். இது நமக்கு தெரிந்த பகுதி. ஆனா அவனிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவாங்க, ஜாதிகள் சந்ததிகள் தோன்றும். அவர் அதுதான் சொன்னார். அவருடைய ஆபிரகாமுடைய சந்ததி அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர் தான். அப்ப எப்படி மோரியா மலையில கொண்டு அவர் பலி செலுத்த, அவனுக்கு தெரியும் வாக்குத்தத்தம் என்கிட்ட இருக்கு, அந்த வல்லமை இருக்கு, நான் கவலைப்படவே மாட்டேன். அதுக்கு இன்ஸ்டெட் ஆஃப் ஒரு பேட்டர்னாக அவனை விடுவித்து, எப்படி நித்திய ஜீவனுக்குள்ள கர்த்தர் ஒவ்வொரு மனிதர் எழுப்புவாரோ அதே போல ஈசாக்கு எழுப்பி கொடுத்தார். நான் சொல்றேன், ஒன்றையும் இழக்க மாட்டீங்க. நீங்க வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் முத்திரிக்கப்பட்டிருக்கு. இந்த வருடத்துல உங்க எல்லா சர்ச்லயும் வாக்குத்தத்தம் சொல்லியிருக்காங்க. அது உங்க மேல வந்து பலிக்கும். பலிக்கிற வாக்குத்தத்தத்தை தான் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அப்படியே இருக்கு. இந்த வாக்குத்தத்தம் உங்க மேல வந்து பலிக்கும். விசுவாசிங்க. நீங்க கிறிஸ்துவின் சந்ததி, சும்மா ஒண்ணும் இல்லை. அதனாலதான் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த கர்த்தர் நம்ம எல்லாம் கிறிஸ்துவின் சந்ததி. இனி யாரும் நம்மளை தொட முடியாது, நெருக்க முடியாது. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. உங்களுக்கு மேல வாக்குத்தத்தம். எங்க வாக்குத்தத்தம்? அற்புதத்தின் ஆண்டு எங்களுக்கு இது, ஆச்சரியத்தின் ஆண்டு, அதிசயத்தின் ஆண்டு. ஏன்னா ஏசாயா 29:14 சொல்லி இருக்கிறார், நாங்க விசுவாசிக்கிறோம், இந்த வருடத்துல பல அதிசயங்களை நாங்க பார்ப்போம். நீங்களும் அப்படிதான் பெற்றுக்கொள்ளுங்க. எங்கள் நல்ல தகப்பனே, இந்த வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொருவரின் மேலும் வந்து பலிக்க இந்த தேவன் கிருபை கொடுத்து நன்மை செய்யும் நல்ல பிதாவே. ஆமென்.